வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெட்டு குத்தலாக இருக்கிற மலை மேலே தான் நாங்கள் ஏற போகிறோம். அதை பிளான் பண்ணி தான் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கோம். இந்த மலை வந்து கொண்டரங்கி மலை. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது பார்க்குறக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நெட்டு குத்தலாக இருக்குது. இதை நாங்கள் ஒரு யூடியூப் மூலமாக பார்த்துட்டு தான் சரி ஏறலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆஃபீஸில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி ஒரு நாள் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். காலையில் நேரமாகவே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்க போகிறோம். ஒரு மலையேற்றத்தை வந்து தனியாக ஏறாமல் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை யாரோ தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸோடலாம் சேர்ந்து ஏறினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏறும்போது நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொண்டரங்கி மலை நாங்கள் எப்படி ஏறினோம், எப்படி இறங்கினோம், அங்கே இருக்கிற சாமி, அதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு கிளிப்பிங் பை கிளிப்பாக நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் பாருங்கள். ஃபைனலி எங்களுடைய ரொம்ப நாள் பிளான் கொண்டரங்கி மலை அடிவாரத்தில் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா மலை ஏற போகிறோம். நாங்கள் மேம் ஒரு வழியா பயணத்தை தொடங்கிட்டோம். இல்ல அதுதான் மெயின் மலை. அது செங்குத்தா போதே. ஒரு வழியா மலையில கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கோம். இன்னும் நிறைய தூரம் இருக்கு. இங்க முருகா ஒரு சின்ன பையன் பேச்ச கேட்டு இவ்வளவு தூரம் வந்து தப்பா போயிட்டு பையா. ஆனால் எது எப்படியோ இந்த மலையேற்றம் நல்லா இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் ஏற ஆரம்பிச்சு 10-15 நிமிஷம் தான் ஆச்சு. பட் நல்லா இருக்குது, போக போக நல்லா இருக்குது. இந்த வியூவை பார்த்துட்டு மலை ஏறுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. விட்டு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் போலையே.
இருக்கிறாரு சாமியார். சாமியார் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாருங்க. தியானம் செய்கிற இடங்க. கிட்டத்தட்ட சாமியார் 1 மணி நேரமே தியானத்தில் இருக்கிறாரு. தியானம் எப்போ வந்து தெரியல. அது இந்த இயற்கை காற்று ரொம்ப அதிக பக்தியில் இருக்கிறாரு சாமியார். என்னால் வீடியோ எடுக்கிறது கை வலிக்குது. ரொம்ப நேரமாக தியானம் இருக்கிற கையை வச்சுக்கணும். சார் பிடிங்க பிடிங்க பிடிங்க. சாயுது சாயுது சாயுது. கிட்ட வந்துக்கிறேங்க. பிள்ளையார் தரிசனம் பண்ணிக்கலாம், வேண்டிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட கோயிலுடைய பக்கத்தில் உச்சிக்கே வந்தாச்சுங்க. இப்போ பக்தர்கள் எல்லோரும் நிறையா வந்துருக்குறாங்க. கீழே இருந்து நிறைய பேர் வந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது. நான் உச்சி அடைஞ்ச வரவே டைம் பார்த்து சொல்கிறேன். முகமுள்ள கருப்பா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஃபைனலாக கொண்டரங்கி மலைன்னு பிளானை போட்டு கொண்டரங்கி மலையோட உச்சியில் வந்து உட்காந்துட்ருக்கோம். மேலே வந்துட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். வந்ததுக்கப்புறம் சாமி விட்டு போகலாம் அப்படின்ட்டு. மேலே அவங்க டாப் வியூ காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே அப்படியே மேகம் அப்படியே மூவ் ஆகுது. எனக்கு நல்லா லைவாக விசுவலாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாரங்கி மலை மலை உச்சி அடைஞ்சாச்சு. சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லா நண்பர்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் பாருங்க. சார் அப்படியே வீடியோ கிளாஸ் கொடுங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்க கார்த்திக் சாரு, கபிலேஷ் கண்ணன் சாரு, அன்பு சாரு, மேடம் இருக்கிறாங்க. மேடம் கரெக்டாக நாங்கள் காலையிலேயே கரெக்டாக 6 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். நல்ல இயற்கை காற்று அப்படியே ஸ்மூத்தாக அழகாக வந்துட்டேங்க. சென்ட்ரல் காற்று அப்படி ஒரு இனிமையாக இருக்குது. கொண்டரங்கி மலை வந்தது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம், மன அமைதி, அப்படி ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு.
இறைவனுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கணும். எல்லா இடத்துக்கும் வந்து சந்தோஷமாக இருக்குது. இல்லை நான் அவனை அனுப்பிச்சுட்றேன். மலை ஏறி சாமி கும்பிட்டாச்சு. என் ஒய்ஃப்க்கு அனுப்புறக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சரி டிஎம்சியில் போடணுமா? போடுங்க சார். போகலாம் சார். நிறைய வீடியோ எடுக்கணும். பொறு கொடுத்துடாதா? மறைச்சினா கையை பிடிச்சி எடுத்துங்க. கொடுத்துரு மறைச்சு வச்சுனா தான் இழுக்கும். அது வந்து உள்ள நீங்க ஸ்டார்ட் பண்ண பின்னாடி வந்து அரைச்சு வச்சுக்கோ. அது மெதுவா நல்லா அரைச்சு சாப்பிடுவோம். நம்ம இங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கொஞ்சம் இறங்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். பாருங்க, நாங்கள் வேலை மெதுவாக இறங்குறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கினா தான் வர முடியும் போல். காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. இந்த இடத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் த்ரில்லிங்காக தான் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்கிற மாதிரி எதிர்பார்த்தது தான். பட் இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கல. ஏறி இறங்கியாச்சு. மழை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. நம சிவாயா. கொண்டாரங்கி மலை ஏறிட்டு இருக்கிறோம். மலை பார்க்க சூப்பராக இருக்குது. காலையில் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாரங்கி மலை ஏறிட்டு இருக்கிறோம். நல்லா பெரிய மலையாக தான் இருக்குது. சரி அப்படியே இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுத்து மாதிரி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டீங்கன்னா கடுப்பாயிராங்க. போனீங்க ஓகே ஒத்துக்க. இங்கதான் நிக்கிறியா? ஒன்னாம் தேடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஏற ஆரம்பித்து இப்போ எல்லாருமே வந்து மகிழ்ச்சியாக வந்து எல்லாருமே வந்து கொண்டாரங்கி மலை தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு. சிவன் தரிசனம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மணி நேரம் போகிறக்கு 1 மணி நேரம், வரக்கு 1 மணி நேரம், 1 மணி நேரம் தியானத்தில் இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இயற்கை காற்றுங்கிறது ரொம்ப அவ்வளோ ஒரு காற்று நல்லா இருந்துச்சு. நாங்கள் வெயிலுக்கு முன்னாடியே ஏறினோம். கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பிட்டோம். இப்போ பனி 10:45 ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். நன்றி. மலை ஏறி இறங்கினதுக்கப்புறம் தம்பி அபிலாஷ் வீடு பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதனால் அவர் வீட்டில் போய் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.